ஒரு கணம் சிந்தித்துப் பாருங்கள். ஒரு காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நின்றிருந்த அந்த பேரீச்சம் மரத்தை இன்று அந்த மரம் மனிதரைப் போல அழுகிறது. அதன் அழுகுரல் மதீனாவின் வானத்தில் எதிரொலிக்கிறது. ஏனென்றால் இப்போது நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து விலகிச் சென்று விட்டார்கள். ஒரு மரம் கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காதலுக்காக அழுதால் இன்று மனிதனின் இதயம் ஏன் இவ்வளவு கடினமாகிவிட்டது? இன்றைய இந்த நிகழ்வு ஒரு சாதாரண கதை அல்ல. ஈமானை உலுக்கும் ஒரு பேரழகான செய்தி. முழுவதும் கேளுங்கள். இறுதி வரை வந்தபோது உங்கள் கண்களும் நிச்சயம் நனைந்துவிடும். உங்கள் இதயத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காதல் உயிருடன் இருந்தால் இப்போதே இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள். கமெண்டில் யா ரசூல் அல்லாஹ் என்று எழுதுங்கள். இந்த காதல் அல்லாஹ்வின் அருள்மிகு தர்பாரை அடையட்டும். இமாம் தாரமி ரஹிமஹுல்லாஹ் தாலா அலைஹி ஸ்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அலைஹா அவர்களின் ரிவாயத்தின்படி ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா நாளில் மஸ்ஜிதில் ஒரு பேரீச்சம் மரத்தண்டை சாய்ந்து கொண்டு குத்பா சொல்லி வந்தார்கள். ஒரு நாள் ஒரு சஹாபி வந்து, யா ரசூல் அல்லாஹ், நீங்கள் குத்பா சொல்லும்போது சௌகரியமாக இருக்க நான் உங்களுக்காக ஒரு மிம்பர் தயாரிக்கலாமா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள். அந்த சஹாபி 3 படிகளுள்ள ஒரு மிம்பரை உருவாக்கினார். நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முறையாக அந்த மிம்பரின் மேல் ஏறிய போது முன்பு அவர்களை சாய்ந்து கொண்டிருந்த அந்த பேரீச்சம் மரம் பசு அழுவது போல சத்தமிட்டு அழத் தொடங்கியது. அந்த அழுகுரல் முழு மஸ்ஜிதையும் கலங்கச் செய்தது. சஹாபாக்களின் கண்கள் கலங்கின. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலிருந்து இறங்கி அந்த மரத்திடம் சென்று தங்கள் புனித மார்போடு அதை அணைத்தார்கள். அந்த நேரம் அந்த மரம் ஒரு சிறு குழந்தை போல கதறியது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அணைப்பை பெற்றதும் உடனே அமைதியடைந்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஹம்மதின் உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் இந்த மரத்தை அணைக்கவில்லை என்றால் கியாமத் நாள் வரை இது அழுது கொண்டே இருந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரத்தை மிம்பரின் கீழ் புதைக்க உத்தரவிட்டார்கள். அந்த உத்தரவுப்படி அந்த மரம் புதைக்கப்பட்டது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வின் நபி என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அந்த பேரீச்சம் மரத்தை அழைத்தால் அது என்னிடம் வந்துவிட்டால் நீ ஈமான் கொள்வாயா? அவன் ஆம் என்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரத்தை அழைத்தார்கள். அந்த மரம் நடந்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலடியில் வந்து பணிந்தது. பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்போது உன் இடத்திற்கு திரும்பு என்று சொன்னார்கள். உடனே அந்த மரம் மீண்டும் தனது இடத்திற்கு சென்றது. இந்த அற்புதத்தை பார்த்த அந்த மனிதன் உடனே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டான். சுப்ஹானல்லாஹ். ஹிஜ்ரத்தின் பயணத்தில் காரிய சாவுர் குகையில் அல்லாஹ் தாலா சிலந்தி வலை மற்றும் பறவைகளின் கூடு மூலம் தமது நபியை பாதுகாத்தான். உம்மே மாபாத் ரலி அவர்களின் கூடாரத்தில் பலவீனமான ஆட்டிலிருந்து பாலின் பெருக்கை ஏற்படுத்தியதும் அல்லாஹ்வின் அற்புதமே. பத்ர், கந்தக் போன்ற போர்களில் சிறிது உணவில் பெரும் படை திருப்தி அடைந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவின் பரக்கத்தே. உஸ்மான் ரலி அவர்கள் 600 ஒட்டகங்களையும் தமது முழு செல்வத்தையும் அல்லாஹ்வின் பாதையில் வழங்கிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா அல்லாஹ், நான் உஸ்மானை விரும்புகிறேன், நீயும் அவரை விரும்பு. பாத்திமா ரலி அவர்கள் உலக சுகத்தை விட ஆகிரத்தை தேர்ந்தெடுத்த போது நபி அவர்கள் கூறினார்கள், நீ ஜன்னத்து பெண்களின் தலைவி. இறுதியாக நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த அமல். ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் 33 முறை, சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 34 முறை, அல்லாஹு அக்பர். இதனால் வீட்டில் பரக்கத்தும் ரஹ்மத்தும் இறங்கும். ஒரு மரம் கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தால் நம்முடைய இதயம் எவ்வளவு அதிகமாக நேசிக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உங்கள் இதயத்தில் முஹப்பத் உயிருடன் இருந்தால் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுங்கள்.